அன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் எழுந்து கேள்வி கேட்டிருந்தால், அவர்களை ஓட ஓட விலக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? மணிப்பூர்ல அந்த பெண்களுடைய நிலையை நினைச்சு பார்த்தாலே கண்ணீர் வருதுங்க. அட பாவிகளா, அட அயோக்கியர்களா, ஒரு தாய் வைத்துள்ளதை நீ பிறந்த, உன்னுடைய அம்மா ஒரு பெண்ணு தானே, உன்னுடைய அக்காவும் ஒரு பெண்ணு தானே, உன் தங்கச்சி ஒரு பெண்ணு தானே, உன் மகளும் ஒரு பெண்ணு தானே, அயோக்கியர்களா? இது பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்லிக்கிறேன். பாரத் மாதாக்கு மேல நின்றுட்டு சிறுமியை கிடைக்கிறது, பாரத் மாதாக்கு மேல நின்றுட்டு மது அருங்கிறது, அவர்களுடைய பெண்களை நிர்மூலமாக்குறது. கேட்டா பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதா. இவன் இந்தியாவை நேசிக்கிறான். பாகிஸ்தானுக்கு பல செய்திகளை கடத்தி விற்பனை செய்தவர்கள் இவர்கள். சும்மா தேசப்பட்டாளர்கள், தேசத்திற்காக பொருள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஓட்டுகளை வாங்குவதற்குத்தான் இந்த திட்டமே தவிர சமுதாயத்தினுடைய நலன் என்பதுல எந்த முறையும் கிடையாது. அகிலங்களை எல்லாம் படைத்து பராமரிக்கக்கூடியவனும் கண்ணியத்தின் அதிபதியும் புகழ் அனைத்திற்கும் சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்திய நாட்டிலே புதிதான சட்டங்களை ஏற்படுத்தி இந்தியர்களை கூறு மூடக்கூடிய காரியத்தை சங் பரிவாரர்கள் செய்து வருகிறார்கள். ஆளும் பாஜக அரசு இதை செவ்வனே நிறைவேற்றி வருவதை நாம் பார்க்கிறோம். இப்போது புதிதாக பொது சிவில் சட்டம் என்று ஒன்றை கொண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு அஜெண்டாவை எடுத்து அது சார்ந்து மக்களிடத்திலே கருத்து கேட்கிறோம் என்கின்ற ஒரு நடைமுறையை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஒரு நாடு என்று சொன்னால் அந்த நாட்டிற்கு அடிப்படையாக உள்ளது என்பது சட்டங்கள் தான் என்பதனை நாம் கவனத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு நாடு என்பதே சட்டத்தின் அடிப்படையில் தான் நிர்மாணிக்கப்படுகிறது, தீர்மானிக்கப்படுகிறது என்கின்றதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கிறது. எந்த நாடாக இருந்தாலும் சரி, அங்கே சட்டங்கள் என்பது பிரதானமானது. சட்டங்களை பொறுத்த மட்டிலே இரண்டு விதமாக சட்டங்களை பிரிக்கிறார்கள். ஒன்று கிரிமினல் சட்டம் என்றும் இன்னொன்று சிவில் சட்டம் என்று சொல்லி ஒட்டுமொத்தமாக சட்டங்களை இரண்டாக பிரித்து அதன் அடிப்படையில் தான் உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளும் ஆட்சியை செய்து வருகிறார்கள். அதன் காரணமாகத்தான் காவல்துறை இருக்கிறது, அதன் ஒரு பகுதியாகத்தான் நீதித்துறை இருக்கிறது, அதன் ஒரு பகுதியாகத்தான் அரசு துறைகள் இருக்கிறது, அரசியல் துறைகள் அது சார்ந்துதான் இருக்கிறது. உலகத்திலே உள்ள எல்லா நாடுகளிலுமே சட்டங்களை அடிப்படையாக வைத்துதான் நாட்டினுடைய செயல்கள் தீர்மானிக்கப்படுகிறது. அதில் சட்டம் வேண்டுமா என்று சொன்னால் கண்டிப்பா வேண்டும். இல்ல சட்டம் தேவையில்லை, அதுல எதுக்குங்க அது அப்படின்னு நம்ம சொல்ல வரல. இங்க என்ன கேள்வி என்று சொன்னால், உரிமைகளை பறிக்கக்கூடிய சட்டங்கள் தேவையா? அதான் கேள்வி. மனித சமுதாயத்தினுடைய உரிமைகளை, சிறுபான்மையினர்களுடைய உரிமைகளை, பெண் இனத்தவர்களுடைய உரிமைகளை, சிறார்களுடைய உரிமைகளை, மதம் சார்ந்தவர்களுடைய உரிமைகளை, இனக்குழு சார்ந்தவர்களுடைய உரிமைகளை அதை பறிக்கக்கூடிய சட்டம் தேவையா என்பதுதான் இதனுடைய கேள்வி. இது தேவை இல்லை என்று சொல்லி இந்தியா சுதந்திரம் அடைந்த பிறகு இந்தியாவுக்கென்று சட்ட விதிகளை உருவாக்கி வைத்து இந்தியாவுடைய ஐபிசி சட்ட துறைகள் எல்லாம் தேர்வு செய்து இதுதான் சட்டம், இதன் அடிப்படையில் இந்தியாவுடைய சட்டங்கள் தீர்மானிக்கப்பட வேண்டும். ஒருவன் திருடினான் என்று சொன்னால் இதன் அடிப்படையில் அவர்களுக்கு தண்டனை கொடுக்க வேண்டும். ஒருவன் கொலை செய்தால் இந்த தண்டனை, ஒருவனுடைய சொத்துக்கள் இவ்வாறு தீர்மானிக்கப்பட வேண்டும்.
ஒரு அரசு இவ்வாறு நிர்வாகம் செய்யப்பட வேண்டும், அரசு அதிகாரிகள் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று சொல்லி இந்தியாவினுடைய சட்ட புத்தகத்திலே ஏராளமான பிரிவுகள் கொண்டதான சட்டங்கள் இருக்கிறது. இது அம்பேத்கர் கொண்ட பெரிய மாமேதைகள் எல்லாம் சேர்ந்து உருவாக்கி இந்தியா இந்த நாடை இந்த அடிப்படையில் தான் நாம் வழி நடத்த வேண்டும் என்று சொல்லி சட்ட புத்தகத்தை தயாரித்து வழங்கியிருக்கிறார்கள். இதுல ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதுவரைக்கும் உள்ள அந்த சட்ட புத்தகத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் தான் நிறைவேற்றப்படுகிறது. ஒவ்வொரு சமுதாயமும் அதை ஏற்றுக்கொண்டு செயல்படுத்துகிறது. அந்த நல்ல விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக வருங்காலத்தில் சில அடிப்படையான விஷயங்கள் உருவாக்கப்பட வேண்டும் என்பதற்காக சட்டப்பிரிவு 44வது சட்டத்திலே என்ன எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், வருங்காலத்தில் நாட்டினுடைய நிலைகளை கருத்தில் கொண்டு சிறப்பு சட்டங்களை அமைக்கலாம். அந்த சிறப்பு சட்டங்கள் பொது சிவில் சட்டமாக இருந்தாலும் தேவைப்படக்கூடிய நிலை இருந்தால் சரியான முறையில் இருந்தால் அமைக்கலாம். அப்படி இல்லை என்று சொன்னால் அதை கைவிடுவது சிறந்தது என்று சொல்லிதான் சட்டப்பிரிவு 44 சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு ஆளக்கூடிய பாஜக அவர்களுக்கு இந்திய நாட்டை வளப்படுத்த வேண்டும், உலக நாட்டில் இந்தியா வல்லரசாக மாற வேண்டும், நம்பர் 1 நாடாக இந்தியா வர வேண்டும், இந்தியர்கள் உலகத்திலே தலை சிறந்த நிலையிலே நிமிர்ந்த நிலையில் நடக்க வேண்டும், உலக அரங்கத்திலே அவமானப்படக்கூடாது என்பதெல்லாம் பாஜகவிற்கு எளிய முறையவும் அவர்களுக்கு அந்த எண்ணமே கிடையாது, அந்த சிந்தனையே கிடையாது. நீங்க நாசமா போனா என்ன, படுகொலையில போனா என்ன, இந்தியர்களுடைய அவமான நிலையில் உலக அரங்கத்திலே கேவலப்பட்டால் என்ன, அதை பத்தி எல்லாம் கவலை கிடையாது. அவர்களுடைய ஒரே திட்டம் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையின மக்களை, இந்தியாவில் உள்ள தாழ்த்தப்பட்ட மக்களை, இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களை கீழ்நிலைக்கு அடிநிலைக்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய முதன்மையான இறுதியான திட்டமாக இருக்கிறது. இதை நம்ம கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு மணிப்பூர் பத்தி எரிகிறது. உலகமே இந்தியாவினுடைய இந்த நிலையை குறித்து வருத்தப்படக்கூடிய நிலைகளையும் ஆளும் பாஜகவை காரி உமிழக்கூடிய நிலைகளையும் 77 நாட்கள் ஆன பிறகு அங்குள்ள 2 பெண்களுடைய ஆடைகளை அவிழ்த்து நிர்வாணமாக ஆக்கி உங்கள் வார்த்தைகளால் சொல்ல முடியாத அளவிற்கு அந்த பெண்களை கொடுமைப்படுத்திவிட்டு பாரத் மாதாக்கு ஜெயிக்கிறான். அது அயோக்கிய பயிர்களான், கொடுங்கால் பயிர்களான். பாரத் மாதாக்கு ஜெய் அப்படின்னா பாரதமே ஒரு மாதா, ஒரு தாய், ஒரு பெண்ணு அப்படிங்கிற ஒரு பெண்ணை எவ்வளவு இழிவாக, எவ்வளவு கேவலமாக, எவ்வளவு மட்டமாக உலகத்திலே காட்டு மிராண்டிகள் கூட செய்யாத ஒரு காரியத்தை இந்த நூற்றாண்டுல செய்யறாங்க. அதுல அந்த முதல்வர் சொல்லுகிறார், ஏராளமான வீடியோக்கள் இருக்கிறதுனாலதான் நாங்க இணையதளத்தையுமே முடக்கணும் அப்படிங்கிறாங்க. கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. ஒரு நாடு இருக்கிறது, சட்டம் இருக்கிறது, அரசு இருக்கிறது, காவல்துறை இருக்கிறது, ராணுவம் இருக்கிறது, சட்டத்தினுடைய அடிப்படையில் நீதிமன்றங்கள் தண்டிப்பதற்குண்டான நிலை இருக்கிறது, அதே மாதிரி சிறைச்சாலை இருக்கிறது. இருந்து என்ன பிரயோஜனம்? இருந்து என்ன பிரயோஜனம்? மக்களை கொடுமைப்படுத்தக்கூடிய நிலையில் இன்றைக்கு மிக மோசமான நிலையிலே மணிப்பூர் சம்பவம் மிக மோசமாக உலகையே ஒரு உழைக்கக்கூடிய நிலையில் ஏற்படுத்தியிருக்கிறது. 27 நாளுக்கு பிறகு பிரதமர் மோடி அவர்கள் பேட்டி கொடுக்கிறார். நாங்க குற்றவாளிகளை விடமாட்டோம் அப்படிங்கிற
குற்றவாளிகள் உருவாக்குறது யாருமே கேள்வியா இருக்கிறது. குற்றவாளிகள் உருவாகினது அதனுடைய நிலை என்ன? எதனால் அவர்கள் உருவானார்கள்? எங்கிருந்து அவர்கள் பயிற்சி எடுத்தார்கள்? இன்னைக்கு இணையதளங்கள்ல செய்திகளாலே மீடியாக்களுடைய நிலையாக இருக்கிறது. மெய்யியல ஒரு சமுதாயமும் குக்கி என்று சொல்லக்கூடிய ஒரு சமுதாயம், இரண்டு சமுதாயமும் குக்கி என்பவர்கள் மலையில் வாழக்கூடியவர்களாக, மெய் என்பவர்கள் கீழே பள்ளத்தாக்கில் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். மெய்யினத்தினுடைய ஓட்டுகளை வாங்குவதற்காக அவர்களுடைய உள்ளங்களிலே நஞ்சை விதைத்து குக்கி இனத்திற்கு எதிரான சிந்தனையினுடைய விளைவுதான் மணிப்பூர் சம்பவம். யோசிச்சு பாருங்க, இந்தியாவுடைய சட்டத்தினுடைய நிலை அங்கே பிரதிபலிக்க வேண்டும் என்று சொன்னால் ஆட்சியாளர்கள் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அதை செய்யாம, அதை பார்க்காம, உள்நாட்டில் உள்ள மக்களுடைய சூழ்நிலையை பார்க்காம உலகம் முழுவதும் சுத்தி கொண்டு நாங்க பொது சிவில் சட்டத்தை கொண்டு போடுவோம், எழுந்துருவோம், முஸ்லிம்களுக்கான அது அடிப்படை வைத்துதான் எல்லாம் வைக்கணும். பொது சிவில் சட்டம் அப்படின்னு சொன்ன பொது சிவில் சட்டம் கிடையாது. ஏசிக்கு தான் பொது சிவில் சட்டம். இப்பவே சொல்லியாச்சு, பழங்குடியினர்களுக்கு கிடையாது, கிறிஸ்தவர்களுக்கு கிடையாது, அவர்களுக்கு கிடையாது, இவர்களுக்கு கிடையாது. அது என்ன பொது சிவில்? என்ன பொது சிவில்? பொது சிவில் சட்டம் சொன்னாலே அனைவருக்கு உண்டான அர்த்தம், அனைவருக்கு உண்டான நிலைதானே, அதுவும் கிடையாதான். அப்ப என்ன அப்படின்னு சொன்னால், இந்து மக்களை, அப்பாவி மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கி அதன் மூலியமாக ஏராளமான பொருளாதாரத்தை திரட்டுவதற்கான ஒரு ஏற்பாடுதான் இந்த பொது சிவில் சட்டம். தேர்தல் வந்துட்டா வந்துடும், பாபர் மசூதி வந்துடும், முத்தலாக் தடை சட்டம் வந்துடும், காஷ்மீர் 370 வந்துடும். அதோடு இவங்க தேர்தல் வந்துச்சுன்னு வைங்க, இவங்களுக்கு அஜெண்டா கிடையாது. கொடுக்கப்பட்ட அஜெண்டாக்களை எல்லாம் நிறைவேற்றவில்லை. ஏராளமான பொய்களையும் புரட்டுகளையும் ஏமாத்துகளையும் ஒவ்வொருவருடைய பேங்க் அக்கௌண்ட்லையும் 15 லட்சம் ரூபாய் வந்து போடுவோம் சொல்லி இந்தியாவுடைய ஒட்டுமொத்த மக்களை ஏமாற்றி அந்த ஓட்டு வாங்கி அதை நிறைவேற்றுவதற்கு வழியை காணும். பொது சிவில் சட்டம் நாங்கள் கொண்டு வந்துடுவோம். ஆனா இந்தியாவுடைய அடிப்படை என்ன? யூனிட்டி இன் டைவர்சிட்டி, வேற்றுமை ஒற்றுமை என்பதுதான் இந்தியாவுடைய அடிப்படை. இந்திய நாட்டினுடைய அடிப்படை என்ன தெரியுமா? தமிழ்நாடு இருப்பார்கள், தெலுங்கு தேசம் இருக்கும், கன்னடம் இருக்கும், பல பகுதிகள், பல மாநிலங்கள், பல கலாச்சாரத்தை கொண்டவர்கள் இருப்பார்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் இருப்பார்கள், பல இனத்தவர்கள் இருப்பார்கள், பல மதத்தவர்கள் இருப்பார்கள், பல கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடியவர்கள் இருப்பார்கள். அவர்களுடைய பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய உணவு முறைகள், அவர்களுடைய உடை முறைகள் எல்லாமே மாற்றமா இருக்கும். இந்தியா தான். இந்தியாவுடைய நிலை என்ன? ராஜஸ்தான்ல போனா அவன் வேற மாதிரி டிரெஸ் கொடுத்து வச்சிருப்பான், அவனுடைய டிரெஸ்ஸுடைய நிலை வேற மாதிரி இருக்கும். பஞ்சாபுக்கு போனா அவனுடைய டிரெஸ் வேற மாதிரி இருக்கும். ஆண்களும் பெண்களும் அவர்களுடைய ஆடை முறைகளே வித்தியாசமாக இருக்கும். தமிழ்நாட்டவர்களுடைய ஆடை முறை வேற மாதிரி இருக்கும், தமிழ்நாட்டவர்களுடைய உணவு முறை வேற மாதிரி இருக்கும், ஆந்திராவுடைய உணவு முறை வேற மாதிரி இருக்கும். எல்லாரும் மிளகாவை சாப்பிடுங்க. எப்படி ஆந்திராக்காரன் ஒரு நாளைக்கு 4 மிளகாவை சாப்பிடாம காலையில டிஃபன் கூட தர மாட்டான், எல்லாம் விளைவிக்காங்க. காலையில இட்லி சாப்பிடாதான் 4-5 மிளகாய் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 12 மிளகாய் காலி. நான் சொல்றேன், அதனால இந்தியா என்பது ஒரு தேசம், அதனால எல்லாரும் மிளகாய் சாப்பிட்டு சாப்பிட்டா என்னதான் இது? அவங்க மாநிலத்துக்கு, அவங்களுடைய அந்த பகுதிக்கு, அந்த உடலுக்கு ஒத்துப்படலாம். கேரளாவுடைய உணவு வகை என்பது வேற, அவங்க கப்பக்கிழங்கு அந்த உணவு இந்த உணவுன்னு அதை சாப்பிடுவார்கள். அவரின் உணவு முறை என்பது வேற, நம்முடைய உணவு முறை என்பது வேற. அப்ப ஒட்டுமொத்த இந்தியர்களும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொன்னா அது ஏற்றுக்கொள்ள முடியுமா? அது நடைமுறைக்கு சாத்தியமா? அதுக்கு ஒரு சட்டம் தேவையா? அந்த சட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறேன், நடைமுறைப்படுத்த போறேன்,
நான் பெரியாரு என்னப்பா அப்படின்னு சொன்னா பொது சிவில் சட்டத்தை கொண்டு வர போறேன். மண்ணா போல சட்டம் அது, ஒண்ணுக்கான குப்பை சட்டம் அது, மட்டமான சட்டம் அது. ஏன் கேளுங்க, இந்த சட்டத்தினுடைய நிலையை பார்த்தால் இந்தியாவுடைய வேற்றுமை ஒற்றுமை என்ற இந்த நிலை என்பது உடைத்து சின்னாபின்னமாக ஆக்கக்கூடிய சட்டம் அது. பொது சிவில் சட்டம், கிரிமினல் சட்டத்தை பொறுத்தவரை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி தாங்க. புரியுதா? இந்துவா இருந்தாலும் சரி, முஸ்லீமா இருந்தாலும், கிறிஸ்தவரா இருந்தாலும், நாத்திகரா இருந்தாலும், சீக்கியரா இருந்தாலும், யாரா இருந்தாலும் திருநாளும் சரி, அவனுக்கு ஒரே தண்டனை தான். கொலை பண்ணுனா ஒரே தண்டனை தான். அடுத்த பொருளை மோசடி பண்ணுனா ஒரே தண்டனை தான். கிரிமினல் சட்டம் என்பது இந்தியாவில் அனைவருக்கும் உண்டான ஒரே சட்டமாக இருக்கிறது. ஆனால் சிவில் சட்டம் தான் என்ன? நிறைய சிவில் சட்டத்துல ஏராளமான பிரிவுகள் இருக்கிறது. அது எல்லாம் எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கு. எல்லாம் நினைக்கணும் என்ன மாதிரி என்ன செய்யலாம்னு சொன்னா, சிவில் சட்டம் சொன்னா எல்லாத்துக்கும் எல்லாத்தையுமே பிரிச்சதுக்காக கிடையாது. சிவில் சட்டத்துக்குள்ள ஏராளமான நூற்றுக்கணக்கான பிரிவுகள் இருக்கிறது. அது எல்லாத்துக்கும் ஒரே சட்டம் தான். எல்லாம் விளைக்காங்க. இந்தியாவில் சிவில் சட்டம் என்பது இன்று நடைமுறையில் உள்ள பொது சிவிலாகத்தான் இருக்கிறது. இருக்கிற ஒண்ணு நான் பொது சிவிலா மாத்துறேன். ஏற்கெல்லாம் பில்டிங்க்கு பெயிண்ட் அடிச்சாச்சு, நீ திரும்ப பெயிண்ட் அடிக்கிறியா? எல்லாம் அந்த சிவில் சட்டம் என்பது எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இருக்கிறது. ஒரு 4 விஷயம் மட்டும்தாங்க ஒவ்வொரு மதம் சார்ந்து பிரிச்சு கொடுத்துருக்காங்க. 196% சிவில் சட்டம் அனைத்து மதத்தவர்களுக்கும் சமமா இருக்கிறது. சரியா? வெறும் 4 விஷயம் மட்டும்தான் இஸ்லாமியர்களுக்கு 4 தனி சிறப்பு. ஒரு இஸ்லாமியர்களுக்கு தனி சிறப்பு நினைச்சாங்க தங்கிக்கலாம். இஸ்லாமியர்களுக்கு தனி சிறப்பு மட்டும் இல்ல, இந்து மக்களுக்கு தனி சிறப்பாக 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்களுக்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்களுக்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஜைனர்களுக்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாரசீகர்களுக்கு 4 கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இஸ்லாமியர்களுக்கு மட்டும் உலகத்துல இந்த இந்தியாவில் பொது சிவில் சட்டம் இல்லாமல் அவர்களுக்கு மட்டும் தனி சட்டம் தனி சட்டம் தனி சட்டம் சொல்லி மக்களை ஏமாத்துகிறீங்க. அப்பாவி இந்து மக்களை ஏமாத்துகிறீர்களே, உண்மை அப்படிதானா? உண்மை அப்படிதான் இருக்குதா? கிடையாது. எல்லா மதத்தவர்களுக்கும் 4 நாளை பிரிச்சு கொடுத்திருக்கான். எப்படி கொடுத்திருக்கான் பாருங்க. இந்துக்கள் அவர்கள் கூட்டு குடும்பமாக இணைந்து வாழ்ந்தார்கள், ஆனால் அவர்களுக்கு வருமான வரி சலுகை உண்டு அப்படிங்கிறான். நமக்கு கிடையாது. யாருக்கு கிடையாது? நமக்கு கிடையாது. அவன் கூட்டு குடும்பத்தை வலியுறுத்தி கூட்டு குடும்பமாக இணைந்து வாழ்ந்தால் அவர்களுக்கு வருமான வரி சலுகை. இப்படி ஏராளமான சலுகைகளை அங்கே கொடுத்து வைக்கப்பட்டிருக்கிறது. சீக்கியர்கள் அவர்களுக்கு சில சிறப்பு சலுகை என்ன அப்படின்னு சொன்னால், சீக்கியர்கள் தலையில் நிர்பந்தம் கட்டிக் கொண்டு பிரதமரை பார்க்கலாம், ஜனாதிபதியை பார்க்கலாம். அது உள்ளே வாழ் வைத்திருப்பார்கள். அந்த வாழ் வைத்திருப்பதற்கு அனுமதி இருக்கிறது. பிரதமரை பார்க்கக்கூடிய அளவுல செக் பண்ணி எல்லாம் போகக்கூடிய நிலையில எல்லா மக்களையும் செக் பண்ணி அனுப்புவான். உள்ள இருக்கிற குருவாட எடுத்துருவான், கத்தி இருந்தா உள்ளத்துக்கு போட்டுருவான். ஆனா ஒரு சீக்கிரம் கத்தியோட போய் பார்க்கலாம் என்று சட்டம் சொல்கிறது. ஹெல்மெட் எல்லாரும் அணிகிறார்கள். சீக்கியர்கள் தரப்பாய் அணிந்த நிலையில இருந்தால் போதுமானது என்று வைச்சிருக்கீங்களா? ஏன்பா வச்சிருக்கீங்க? நல்ல விளைஞ்சாங்க. எங்களுக்கு பிரச்சனை இல்லை, எங்களுக்கு எப்படி பிரச்சனை இல்லை என்பதை பின்னாடி சொல்லுகிறேன். ஆனால் பிரச்சனை பொது சிவில் சட்டத்தின் மூலமாக முஸ்லிம்களை விட முஸ்லிம்களை காட்டி இந்துக்களுடைய உரிமைகளை பறிக்கக்கூடிய வேலையைத்தான் இந்த சைப்பரிவார பாஜக அரசு செய்கிறது என்பதை இவரை கொள்ள வேண்டும். ரொம்ப கஷ்டமா இல்லை. அன்னைக்கு குஜராத்ல 2002 இனப்படுகொலை நடந்து ஏராளமான பேர் இறந்தார்கள். பல்கிஸ் பானு என்ற பெண்மணி நிர்மூலமாக்கப்பட்டு கற்பழிக்கப்பட்டு
அவருடைய குழந்தையை தூக்கி பாறையில் அடிச்சு கொண்டு மிகப்பெரிய சேதத்தை ஏற்படுத்தினார்கள். அதை வாய் மூடி மௌனமாக இந்திய மக்கள் பார்த்துக் கொண்டதுடைய நிலை இன்றைக்கு அப்டேட் ஆகி இன்றைக்கு மணிப்பூர்ல அதே பல ஆண்டுகளுக்கு பிறகு இன்னைக்கு நிறைவேறியிருக்கிறது. அதுதான் ஒரு இந்து சோழர் போறாரு, புர்காவை கலட்டி ஹிஜாபை கலட்டி வரும்போது சவுத்லே நாலு கொடுத்திருந்தா இன்னைக்கு இந்த மணிப்பூர் பெண்களை இது மாதிரியான நிலைக்கு அவங்க ஆராய்ச்சிருக்க மாட்டார்கள். அதனுடைய அப்டேட் தாங்க. யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு ஹிஜாபை கலட்டி அடிச்சுக்கணுமா இல்லையா? யாருக்காக ஒரு பொட்ட பிள்ளைய பார்த்து அவங்களுடைய ஆணைய கலத்தின்னு சொல்றியா? யாரும் உரிமை உனக்கு எப்படி இந்த தைரியம் வந்துச்சு? ஒரு பெண் பிள்ளையினுடைய உரிமையை பறிக்கிறதுக்கு உனக்கு பின்னால் உரிமை வந்துச்சுன்னு சொல்லி அன்றைக்கு ஒட்டுமொத்த இந்தியர்களும் எழுந்து கேள்வி கேட்டிருந்தால், அவர்களை ஓட ஓட விலக்கி இருந்தால் இன்றைக்கு இந்த நிலை ஏற்பட்டிருக்குமா? மணிப்பூர்ல அந்த பெண்களுடைய நிலையை நினைச்சு பார்த்தாலே கண்ணீர் வருங்க. அட பாவிகளா, அட அயோக்கியர்களா, ஒரு தாய் வயிற்றுல நீ பிறந்த, உன்னுடைய அம்மா ஒரு பெண்ணு தானே, உன்னுடைய அக்காவும் ஒரு பெண்ணு தானே, உன் தங்கச்சி ஒரு பெண்ணு தானே, உன் மகளும் ஒரு பெண்ணு தானே. அயோக்கியர்களா, இப்ப பாரத் மாதாக்கு ஜெயம் சொல்லிக்கிறேன். பாரத் மாதாக்கு மேல நின்றுகிட்டு சிறுமி கிடைக்கிறது, பாரத் மாதாக்கு மேல நின்றுட்டு மது அருங்கிறது, அவர்களுடைய பெண்களை நிர்மூலமாக்குறது. கேட்டா பாரத் மாதாக்கு ஜெய், பாரத் மாதா இவன் இந்தியாவை நேசிக்கிறான். பாகிஸ்தானுக்கு பல செய்திகளை கடத்தி விற்பனை செய்தவர்கள் இவர்கள். சும்மா தேசப்பட்டாளர்கள், தேசத்திற்காக பொருள் கொடுக்கிறார்கள் என்று சொல்லி ஓட்டுகளை வாங்குவதற்குத்தான் இந்த திட்டமே தவிர சமுதாயத்தினுடைய நலன் என்பதுல எந்த முறையும் கிடையாது. இந்தியர்களுடைய நலன் என்பதெல்லாம் உலக அரங்கத்தில் இந்தியாவுடைய நிலைகள் எப்படி இருக்கிறது, அவருடைய மோசமான நிலையை நோக்கி போய்கொண்டிருக்கிறது, காட்டுமிராண்டித்தனமான ஒரு காலத்திற்கு போய்கொண்டிருக்கிறது. அதை பத்தி தான் கவலை கிடையாது. எங்களுக்கு என்ன, ஓட்டு வேணும், 2024 ஓட்டு வேணும், அதுக்கு பிறகு நோட்டு வேணும், அப்புறம் சீட்டு வேணும். இதற்கான ஒரு அடித்தளம் தவிர இது இந்து மக்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு இப்போது மனுஷனை கடிப்பதற்கு தயாராகி விட்டார்கள். இனிமேல் விழிப்புணர்வு அந்த பெண் நாளைக்கு நம்முடைய குடும்பத்தினுடைய பெண்களாக மாறுவதற்கும் ரொம்ப தூரம் இல்ல, எங்கேயோ தீயறிவு அப்படின்னு சொல்ல இப்பவுமே அழைக்கணும். அது அங்கேயே தீ பரவி எல்லா இடமும் பரவக்கூடிய இடம் இருக்கும். அதை ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். இவர்கள் சட்டங்களை கொண்டு வருவதன் மூலியமாக இது என்னமோ முஸ்லீம், நீங்க பாருங்களேன், சட்பரிவார்கள் டிவியில பேட்டி கொடுத்தாலும் சரி, அதில் இணையதளங்களில் எழுதக்கூடிய வார்த்தைகளால் பார்த்தாலும் சரி, அவங்க சொல்லக்கூடிய விஷயம் தெரியுமா? அது முஸ்லிம்களுக்காக முஸ்லிம்கள் இருக்கா இல்ல? இப்போ என்ன முஸ்லீம் இருக்கக்கூடாதா? அதே முஸ்லீமாக நாங்க மாறினது அதுக்கு காரணமே என்ன தெரியுமா? உயர்ந்தவன் தாழ்ந்தவன், நீ அந்த இதுல சாப்பிடக்கூடாது, இந்த இதுல சாப்பிடக்கூடாது, மலத்தை கரைச்சி தண்ணி கொண்டு ஊத்தி ஊத்தி எல்லாரும் குடி, ரெட்ட குவளை முறையில் சாக்கிறது இறங்கி இந்த சமுதாயம் தான் வேலை செய்யணும். இப்படி உயர்வு தாழ்வு தரிப்பதனுடைய விளைவுதான்டா எங்களுடைய முன்னோர்கள் கூட்டம் கூட்டமாக இஸ்லாத்தை நோக்கி வந்தார்கள். ஏன் அடிமைப்படுத்துற, மோசமாக ஆக்குற, முஸ்லிமை பாரு அவன் நல்லா இருக்கிறான், அவன் சம்பாதிக்கிறதையும் நல்லா இருப்பான், நல்லா விளைக்க எவனுக்கு கையேந்த மாட்டான். கம்மியான வருமானம் இருந்தா கூட துணிச்சலாக தைரியமாக ரொம்ப கண்ணியமான சமுதாயத்தில் வர்றதுனால புறாமையின் காரணமாக முஸ்லிமை பாரு பார்த்து என்ன செய்ய, நாட்டை பாருனா, இந்திய நாட்டை பாரு. உலக நாடுகள்ல பொருளாதாரத்துல பின்னடையில இந்தியாவுடைய நிலை குறைந்து வருகிறது. அதற்கு பொருளாதாரம் மேலே சொல்றாங்க என்னவா, இந்தியாவுடைய பொருளாதாரம் குறையல, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் உயர்கிறது, அதனால் இந்தியாவுடைய பொருளாதாரம் குறைவதாக தெரிகிறது. என்ன சொல்றது யோசிச்சு பாருங்க.
அவர் சட்டங்கள் என்று ஒன்றை போட்டுக்கொண்டு பொது சிவில் சட்டம் என்று ஏற்படுத்திக் கொண்டு முஸ்லிம்களை பலம் காட்டுகிறீர்களே, அந்த முஸ்லிம்களுடைய நிலை குறித்து நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்லாத்தை பொறுத்தமட்டில் அவங்களுக்கு மெயினா உள்ளதுன்னா முஸ்லிம் ஆண்கள் 4 திருமணம் முடித்துக் கொள்கிறார்கள். அதை பொது சிவில் சட்டம் போட்டு அதை தடுத்து இந்த 4 சட்டம் 4 திருமணம் செய்யக்கூடாது, இன்னும் பாய்மாருக்கு முடிக்க கூடாது. எவையா முடிச்சுக்கிட்டு இருக்கான், முதல்ல எவன் முடிச்சுக்கிட்டு இருக்கிறான்? 4 திருமணம், ஒரு திருமணம் முடிச்சுக்கிட்டு அவனுக்கு சாப்பாடு போடுறது வழி இல்லாம நடக்கிறான், சம்பாதி கொடுக்காம வழி இல்லாம நடக்கிறான். நமக்கு அருள்நாட்டினுடைய மன்னர் பரம்பரையா 4 திருமணம் முடிச்சு காசின் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கிற அளவுக்கு அப்படியே ஒண்ணு கிடையாது. சும்மா ஒரு கற்பனையாக ஓட்டி விட்டு பாய்மார்கள் 4 திருமணம் முடிக்கிறாங்க. ஒரு திருமணம் முடிச்சுக்கிட்டு அவங்க கஷ்டப்பட்டு நடக்கிறான். 4 திருமணம் என்பது அனுமதிதான். எத்தனையோ ஆண்கள் போர்க்களத்தில் இறக்கும் போது அந்த பெண்களுக்கு வாழ்வு கொடுக்கிறது யாரு? இப்போ உக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு போர் நடக்கிறது. உக்ரைன்ல ஏராளமான ஆண்கள் இறக்கிறார்கள் போர்க்களத்தில். இந்த உக்ரைனுடைய ஒரு 2000 ஆண்கள் இறந்தார்கள் என்று சொன்னால் 2000 ஆண்களுடைய மனைவிமார்கள் இப்ப வேலை விதவை. அவர்களுக்கு யார் வேலை கொடுப்பா? சொல்லு, அது வழியை சொல்லு. அவங்க தவறான வழிதான் போகணும். அந்த 2000 பெண்களுக்கும் 2 பிள்ளைகள் இருந்தாலும் 4000 பிள்ளைகள். அந்த 4000 பிள்ளைகளும் இன்றைக்கு ஒரு நாட்டிற்காக அந்த 4000 பிள்ளைகளும் அனாதையாக ஆக்கப்பட்டால் அவர்களுடைய நிலை பொறுப்பாய் வேணும்லாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுது? இந்த மாதிரி நிலையில இருந்தாங்கன்னா ஒரு 2 திருமணம் முடிச்சுக்க, 3 முடிச்சுக்க, 4 அதுக்கு மேல முடிச்சிடாத. திருமணத்தை சொல்லுங்க. ஒரு திருமணத்தை ஏற்க மாட்டாவா? என்னவா திருமணத்தை ஏற்க மாட்டோம், அப்புறம் விபச்சாரத்தை ஏற்றுக்கிறோம். அதே ஒரு திருமணம் முடிச்சுக்கலாம். இப்ப அவன் விபச்சாரம் பண்ணா அது ஓகே. விபச்சாரம் பிரச்சனை எந்த ஒரு பெண்ணு தான் பாதிக்கப்படுறா? அதே அந்த பெண்ணுக்கு நீ வாழ்வு கொடுத்தால் விபச்சாரம் பெருகுமா? அரபுநாடுகள் அப்படி இருக்குதா? விபச்சார நிலை இருக்குதா? ஏன் அந்த அரபுநாடுகளுடைய பெண்கள் எல்லாம் மதிக்கப்படுகிறார்கள்? அது காரணம் இதுதான். அதனால திருமண உறவு முறைகளை இஸ்லாம் மார்க்கம் அழகிய முறையிலே சொல்லியிருக்கிறது. இவர்கள் பொது சிவில் சட்டம் போட்டு எழுதுவாங்க, 4 திருமணத்தை ஒரு திருமணத்தை ஆக்கிடுவோம் அப்படிங்கிறாங்க. 1995 இந்த கதையை கேளுங்க. சர்லா முத்துக்கள் ஒரு பெண்மணி, இந்து மதத்தை சார்ந்த ஒரு பெண்மணி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு போடுகிறார்கள். சர்லா முத்துக்கள் பெண்மணி என்ன வழக்கு போடுறாங்க? என்னுடைய கணவர் 2ஆம் திருமணம் முடித்துக் கொண்டார். இந்து மதத்துல அதற்குண்டான உரிமைகள் இல்லாதனால அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாறி 2ஆம் திருமணம் முடித்துக் கொண்டார். அதனால் அவருடைய 2ஆம் திருமணத்தை நீங்கள் ரத்து செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடுக்கிறார்கள். 1995 அவர் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லிச்சுன்னா, திருமணத்திற்காக இந்த இவர்கள் செஞ்சது அந்த திருமணத்தை அங்கீகரிக்க முடியாது என்று சொல்லிவிட்டது. இதை சங் பரிவாரத்தை எடுத்துக்கொண்டு பாத்தீங்கன்னா சர்லா முத்துலக்கினுடைய கணவர் எழுதிச்சாரு, திருமணம் முடிப்பதற்காக மதம் மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன விளங்குது? இந்து மதத்தில் உள்ள சகோதரர்கள் அவர்கள் 2ஆம் திருமணம் முடிக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள். அந்த எண்ணுதலை நீ சட்டத்தை போட்டு தடுக்கிறாய். அவர் என்ன செய்வார்கள்? அந்த சட்டத்தின் காரணமாக இஸ்லாமிற்கு அனுமதி இருக்கிறது என்பதற்காக இஸ்லாம் மார்க்கத்துக்கு மாறி திருமணம் முடிக்கிறார். நீ இஸ்லாம் மார்க்கத்திற்கு மாறாமல் அவர் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றுமே நடந்துதான் சொல்றேன். அவர் இஸ்லாம் மதத்துக்கு மாற வேண்டாம் என்று நினைச்சா சட்டத்திலே வச்சு இஸ்லாம் சொல்லக்கூடிய முறை பிரகாரம் அவர்கள் 2 திருமணம் 3 திருமணம் முடித்துக் கொள்ளலாம் என்று சொன்னால் அவங்க மாறுறான். அதை செய்ய மாட்டாங்களாம். பொது சிவில் சட்டம் இஸ்லாம் எடுப்பாங்க. அவர் இங்கேயும் போக கூடாது, நீ அங்கேயும் வரக்கூடாது, உள்ளே கிடந்து சாவு. என்ன ஒரு பெண் நோய்வாய்ப்பட்ட நிலையில தன் கணவனுக்கு 2ஆம் திருமணம் முடித்துக் கொடுக்கிறாள். எத்தனை வழக்குகள்
அவனுக்கு நோய்வாய்ப்பட்ட நிலை, அவன் நல்லா இருக்கிறான். இப்ப அந்த பெண்ணை அவன் விடுதலை செய்வதற்கு விருப்பப்படல. அந்த பெண்ணும் அந்த அவரை கணவனை விடுதலை செய்வதற்கு விருப்பப்படல. இப்ப அந்த பெண் என்ன செய்யறா, தன்னுடைய கணவனுக்கு இரண்டாம் திருமணம் முடித்து கொடுத்துட்டா பிரச்சனை வாங்கி என்னால முடியல தவிர வேலை பண்ணி சரியா வந்துடும் அப்படின்னு நினைச்சா, உன் சட்டத்துல என்ன இடம் இருக்கு? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். என்ன கல்ல தூக்கி கல்ல தலையில பிரமாணம் போட்டாலும் கணவன், புல்ல அடிச்சுட்டு வந்தாலும் புருஷன் அப்படின்னு ஒரு சட்டத்துல இருந்தா, அதனாலதான் நீங்க பிள்ளைக்கு பேப்பர் எடுத்து பாருங்க. தினத்தந்தி எடுங்க, தினமலர் எடுங்க, மாலை மலர், மாலை மோசம் எடுங்க. கள்ளக்காதலுடன் சேர்ந்து, கள்ளக்காதலியுடன் சேர்ந்து கணவனை போட்டு தள்ளினாள், மனைவியை போட்டு தள்ளினாள். ஏன் வருவது? இறங்க வருது. நீ அங்கேயே இருந்து நிர்பந்திச்சா அவன் என்ன செய்யறான்? போட்டு தள்ளாத சட்டத்துல இடம் இருக்கு. என்ன இடம் இருக்கு? உன் கணவன் இறந்துட்டானா அதுக்கப்புறம் நீ வேற திருமணம் முடிச்சுக்கலாம். இப்ப வந்து மனைவி சாவடிக்கிறது, கணவனை சாவடிக்கிற சட்டம், போலீஸ் சட்டம், இன்னும் யாரும் ஏற்கிறார் பாருங்க. எங்களுக்கு அப்படியா கிடையாது. ஒரு மனைவி பிடிக்கலன்னு வைங்க, அவர் தலாக் என்ற ஒரு முறை இருக்கிறது. தலாக்னா தலாக் 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 அது கிடையாது, முத்தலாக் கிடையாது. 3 தடவை உள்ள தலாக். 3 தடவைனா ஒரு ஆண் மகன் ஒரு பெண்ணை 3 முறைதான் மொத்தமையே திருமணம் முடிக்க முடியும், அதுக்கு முடிக்க முடியாது. சரியா? அதுக்குதான் முத்தலாக். இலவா புரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்காங்க. ஒரு ஆண் மகன் தனது மனைவி ஒரு தடவை திருமணம் முடிச்சுட்டான், விவாகரத்து வாங்கிட்டான். இன்னொரு தடவை முடிக்கிறான், விவாகரத்து வாங்கிட்டான். இன்னொரு தடவை முடிக்கிறான். அதற்கு பிறகு முடிப்பதாக இருந்தால் அந்த மனைவி வேறொருடைய திருமணம் பண்ணி அவன் தலைவர் கொடுத்தா மட்டும்தான் முதல் கணவனுக்கு அவன் ஆத்மாவாக ஆக்கப்படுவாள். எவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சிருக்குது, எவ்வளவு கஷ்டப்படுத்தி வச்சிருக்குது. ஒரு பெண்ணை ஒருத்தர் 3 தடவைக்கு மேல திருமணம் முடிக்க முடியாதுன்னு சொல்லுத சொல்லி அது சட்டத்தை போட்டு என்ன படிச்சு கூப்பிட்டீங்களா? அதை குரான் உங்களை படிச்சீங்களா? நபிகளுடைய பொன்மொழிகளை படித்தீர்களா? இதை படித்தால் உலகத்துல இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம், அழகாக நடைமுறைப்படுத்தலாம். ஒரு கணவனை அது சும்மா திருமணம் முடிக்கவில்லை, போய் தவப்படாது போய் திரும்ப பொண்ணு கேட்கணும். அவர் பொண்ணு கொடுத்தாலும் உண்டு, கொடுக்க மாட்டேன். நீ முதவாட்டியே என் பொண்ணு தலாக்கு சொல்லிட்டா, ரெண்டா தடவை பொண்ணு தர மாட்டேன்னா முடிஞ்சு போச்சு. இல்ல 50 ரூபாய் நகை வை, ஒரு கார் குடி, ஒரு பைக்கு குடி அப்படின்னு யாரு கேட்கணும்? இந்த பொண்ணு கேட்கணும். இங்க எல்லாம் ஆம்பளை கேட்டுட்டு இருக்கான், இதை பொண்ணையா சொல்லணும். இங்க என்ன காரு குடி, பைக்கு குடி, வீடு குடி, வாசல் குடி, அதை குடி, இதை குடி, ஆண்களின் பெட்டைத்தனமாக பெண்ணிடத்தை கேட்கிறான். அந்த பெண்ணியா சொல்றான். இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது, அந்த பெண்ணிற்கு வீடு குடி, கார் குடி, பைக்கு குடி, வீடு குடி, வாசல் குடி, நகை குடி, ஒரு தங்க குடியை கொடுத்தாலும் அது திரும்பி வாங்கிக் கொள்ளாத. நீ என்ன பெற்றதனமா பெண்ணிடத்துல போய் வரதட்சணை வாங்குறேன்னு சொல்லி இஸ்லாம் மார்க்கம் சொல்லுது. 3 தடவை தான் முடிச்சு முடியாத பெண்ண நகைலாம் கொடுத்து திருமணம் முடிச்சாலும் 3 வாங்கிக்கலாம். இது எவ்வளவு அழகான தலாக் சட்டம். இதை நடைமுறைப்படுத்துறதுக்கு முடியாதா? இவன் என்ன செத்தா பரவாயில்ல, புருஷனை போட்டு தள்ளி, கள்ள காதலோட சேர்ந்து புருஷனை போட்டு தள்ளி, கள்ள காதலோட சேர்ந்து பொண்டாட்டியை போட்டு தள்ளின்னு சொல்லி இது நடந்துட்டு இருக்கு. இதை வரவேற்கிறோம் பாருங்க, இதை சூப்பர் பாருங்க. எதை பேப்பரோ அதை சூப்பருங்கிறான், எதை சூப்பரோ அதை பேப்பருங்கிறான். என்னையா இது? ஒரு பெண் வந்து ஒரு கணவனை பிடிக்கணும், ஒரு ஜமாத் இருக்கிறது, ஜமாத்துல யாரெல்லாம் திருமணம் முடித்து வைத்தார்களோ அல்லது ஒரு ஜமாத்துக்கு முன்னணியில என் கணவனை பிடிக்கவில்லை என்று ஒரு பெண் சொன்னால் உடனடியாக அந்த பெண்ணுக்கு விவாகரத்து கிடைச்சது. உடனே உங்களால கிடையாது. அதே நேரத்துல இதே பெண்ணு பொது சீல் சட்டம் வந்துச்சுன்னு வைங்க, இந்த பெண் என்ன செய்ய தெரியுமா? நேரா போய் வக்கீல பிடிக்கணும். அவர் வக்கீல் கேட்பாரு, என்ன உங்க வீட்டுக்காரர் பிடிக்கலாமா? சரி, ஒண்ணும் பிரச்சனை இல்லை, கோர்ட்ல வழக்கு போட்டு எழுதிடுவோம், பிடிச்சிடுவோம். எவ்வளவு தெரியுமா பீஸ்? 50,000 ரூபாய் பீஸ் கொடுங்க. இது முதல் பீஸ் தான், ஃபர்ஸ்ட் பீஸ் தான். சரியா? நீங்க விவாதத்து வாங்குறதுக்கு முன்னாடி உங்க வீடு, உங்க சொத்து, உங்க நிலங்களை எல்லாம் வித்து எங்க கொடுத்து எழுதிடலாம், முடிச்சிடலாம் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டு அவர் சொல்ற மாதிரி இருக்கு. அவர் போய் வக்கீல போய் சொல்லணும், அந்த பெண்ணு எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப பொறுமைப்படுத்துறாருங்க,
மோசமா இருக்கிறாங்க. இன்னைக்கு இந்து மக்கள், இந்து பெண்கள் அப்படி கஷ்டப்படுறாங்க. எத்தனை இந்து பெண்களுடைய வழக்குகள் கோர்ட்ல நடந்து சின்ன பின்னமாகி டிவிகளையும் செய்திகளையும் தினம் தினம் வாசிக்கப்படுகிறது. இதை பார்த்த பிறகும் பொது சிவில் சட்டம் வேணும்னு சொல்லி ஒரு இந்து மத சகோதரத்துல போய் உள்ளத்துல நஞ்ச விதைக்கிற பாருங்க. இஸ்லாம் சொல்ற மாதிரி கொடுங்க அந்த பெண்கள் சொல்லணும். எப்படி பார்த்தா என்ன சொல்லணும்? முஸ்லீம் பெண்கள் அழகா எழுதுறாங்க. அவங்க ஜமாத்துல போய் அவங்க குரான்கிற முறையில விடுதலை பெற்றுக் கொள்கிறார்கள். ஒரு 3 மாசம் இந்த காப்பீட்டு காலம் முடிஞ்ச பிறகு வேறு கணவனை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். அதே மாதிரி நாங்களும் கோயிலுக்கு வரோம், நாங்களும் ஆலயத்துக்கு வரோம். அங்க ஆலயத்தினுடைய அதிகாரிகளுக்கு முன்னால, அந்த குருமார்களுக்கு முன்னால என் கணவன் படிக்கல நாங்க சொல்றோம். அதோட முடிச்சு விட்டுறேன்னு சொன்னா இன்னைக்கு எத்தனை இந்து பெண்களுடைய மரணம் இல்லாம ஆயிருக்கும். யோசிச்சு பாருங்க. எவ்வளவு வழக்குகள் கோர்ட்ல தினம்லாம் அழைச்சிட்டு இருக்காங்க. செத்து சாவு சுண்ணாம்பாகிட்டு இருக்காங்க. இந்த பொது சிவில் சட்டம் வந்தா இதை நாங்க இஸ்லாமியர்களுக்கும் அவங்க செத்த மாதிரி நாங்களும் ஜாவணும். என்ன நீங்களும் போய் கோர்ட்ல போய் அலைஞ்சு இப்படி வாங்குங்க. அடுத்து என்ன அப்படின்னு தெரியுமா? அதை சொத்துக்களை பிரிக்கிறது. அந்த காலத்துல அதான் முடிவு பண்ணி அதெல்லாம் அவங்க மதம் சார்ந்து சொத்துக்களை பிரித்துக் கொள்ளலாம். மோடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு அவர் போட்ட அந்த கமிஷன்லயே 2016 2018 நேரத்திலேயே ஒரு கமிஷன் போட்டு 21வது கமிஷன் சட்டம் அறிக்கை என்ன தாக்கல் பண்ணினார்கள் என்று சொன்னால் இந்தியாவுக்கு பொது சிவில் சட்டம் பொருந்தாது, இது வேற்றுமை ஒற்றுமை நிறைந்த நாடாக இருக்கிறது, இதுல பணிமுறை தன்மை இருக்க வேண்டும் தவிர அதை சிதைக்கக்கூடியதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பது போல நிலையில் தான் மோடி போட்ட அந்த ஆய்வுக்குழு அறிக்கையை சொல்லுங்க. இன்றைக்கு மணிப்பூர்ல பெண்களை எவ்வளவு கொடூரமாக மோசமாக சித்தரித்து செயல்படுத்தி அவருடைய உரிமைகளையும் உடைமைகளையும் பறித்து சேதப்படுத்தினார்களோ, பெண்களுக்கு உலகம் முழுவதும் அறிவு இருக்கா, சிந்தனை இருக்கா, அவர்கள் யோசிக்கக்கூடிய திறன் இருக்கிறதா, அவர்களை மனித சமுதாயத்தில் சேர்க்காம வேண்டாமா என்று உலகம் முழுவதும் யோசிச்சு டிபேட் பண்ணிட்டு இருக்கிறார். அது சம்பந்தமா விவாதம் பண்ணிட்டு இருக்கிறார். அது சம்பந்தமா இன்றைக்கு வரைக்கும் அதே நிலையை தொடர் நம்ம பல நாடுகள்ல குட்டி கிராமங்கள்ல இன்றைக்கும் அது இருக்கிறது. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகின் மிகப்பெரிய புரட்சியாளர், மிகப்பெரிய வீரர், மிக சிறந்த ஆட்சியாளர், உன்னதமானவர், ஒழுக்கமானவர், பெண் உரிமைக்கு உரிமையை வாங்கி கொடுத்தவர், உலகத்திற்கு முதலிலே பெண்களுக்கு சொத்தை உரிமை கொடுக்க வேண்டும் என்று 1450 ஆண்டுகளுக்கு முன்னால் உலகத்திலே பிரகடனப்படுத்தி குர்ஆனுடைய வசனம் சொல்லுகிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை பிரகடனப்படுத்தினார். 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இஸ்லாமிய பெண்களுக்கு சொத்துரிமை உண்டு. இந்தியாவில் கருணாநிதி அவர்கள் தான் தமிழகத்திலே பெண்களுக்கு சொத்து உரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அதுக்கப்புறம் வாங்கி கொடுத்தாங்க. நாம என்ன கேட்கணும்னா, அதே கஷ்டப்பட்டு வாங்கி கொடுக்கப்பட்ட அந்த பாதி கொடுக்கணும் சொத்து உரிமை இன்றைக்கு இந்து மக்கள், இந்து பெண்களுக்கு கொடுக்கப்படுகிறதா? அது உண்மையாக நிறைவேற்றப்படுகிறதா? கிடையாது. ஏராளமான வழக்கு யாரும் கொடுக்கிறது இல்ல, குஜராத்தில் கொடுக்கிறது இல்ல, பல மாநிலங்களில் கொடுக்கிறது இல்ல. ஆனால் 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே பெண்களுக்கு ஆண்களுக்கு சொத்து போட்டு பெண்களுக்கும் சொத்தில் உரிமை கொடுக்க வேண்டும். எவ்வளவு அற்புதமான மாதிரி 2 கொடுக்க சொல்லிட்டு உங்களுக்கு கொஞ்சம் அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்தால் அதுவும் இறைவனுடைய ஞானத்தில் இருக்கிறது. நீ மனிதன், இறைவனுடைய ஞானம் என்ன அப்படின்னு சொன்னால், இப்போ தகப்பனுடைய கடனுக்கு யார் பொறுப்பாளர்? மகன் தான் கட்டுவான். தகப்பனுடைய உறவுகளை யார் பராமரிப்பார்? மகன் தான் பராமரிப்பான். தகப்பன் விட்டு சென்ற அதாவது தன்னுடைய சகோதரிகளை
அக்கா தங்கச்சி விதவையாக அல்லது விரட்டப்பட்டால் தன்னுடைய அண்ணன் வீட்டுக்கு தான் வருவாள். யார் வீட்டுக்கு போவா? அண்ணன் வீட்டுக்கு தான் வருவா. தவப்படாத இல்லைன்னா அண்ணன் வீட்டுக்கு தான் வருவா. தங்கச்சி அண்ணன் வீட்டுக்கு தான் வருவா. தவப்படாத கடன் வந்து அண்ணனை நோக்கி தான் வரும், ஆண்களை நோக்கி தான் வரும். தாயை கவனிக்கிறது யாரு? அவன் ஆண்கள் கவனிக்கிறத உலகம் ஏற்றுக்கொண்டது. இப்ப 2 பேரும் சமமா பிரிச்சு கொடுத்துட்டேன்னு, அதாவது 2 கோடி ரூபாய், ஒரு அண்ணன் ஒரு தங்கச்சி 2 பேரும் 1 கோடி பிரிச்சாச்சு. இப்ப அம்மாவை யாரு பாப்பா? சொல்ல அம்மாவை யாரு பாப்பா? அக்கா தங்கச்சி பார்க்கணுமா, அண்ணன் பார்க்கணுமா? அப்பா இருந்துட்டாரு, அம்மாவை யாரு பாக்குறது? இப்போ தங்கச்சி பார்க்கணும்னு சொன்னா அது நடைமுறை சாத்தியம் இல்ல, அண்ணன் தான் பார்க்கணும். இப்ப அண்ணன் பார்க்கும் போது அண்ணனுடைய பொண்டாட்டி கேட்பா, ஏங்க நீங்களும் 1 கோடி வாங்குனீங்க, உங்க தங்கச்சியும் 1 கோடி வாங்கிச்சு, உங்க அம்மாவை நம்பிக்கை வச்சு பார்க்கணும் கேட்பாரா இல்லையா? அறிவு கட்டங்களும் யோசிக்கணுமா இல்லையா? இறைவனுடைய விதியில எழுதப்பட்ட இதுல பாருங்க, அவன் சொல்லுவான், தங்கச்சி 1 பங்கு வாங்கிச்சு, நான் 2 பங்கு வாங்கினேன். அம்மாவை பார்க்க வேண்டிய கடமை எனக்கு இருக்குது, அப்பாவுடைய கடமை அடைக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கிறது, அப்பாவுடைய சொந்த பந்தங்களை அரவணைக்க வேண்டிய கடமை இருக்கிறது. நீ கல்யாணம் பண்ணி மதுரைக்கு போவ, நான் சென்னையில இருக்கிறேன், நான் சென்னையில இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் நாம் பராமரிக்கணும். எவ்வளவு விஷயம் அவங்க மேல திணிக்கப்பட்டிருக்குது. அதெல்லாம் பாதிப்பா வேண்டிய அது மாட்டேன், அது என்ன அதுதான் வேண்டாம். அவன் எப்படி பார்ப்பான்? தவப்பிள்ளையோட கிடந்து கடையில கிடந்து கஷ்டப்பட்டு வியாபாரம் பண்ணி நகையை செஞ்சு தங்கச்சிக்கு போடுறான், அது இல்லாம சொத்தையும் பிரிச்சு கொடுத்தா இப்ப தங்கச்சிக்கு 1.5 கோடி ஆயிடுச்சு. இவனுக்கு என்ன ஒண்ணுதானே நகை போதுல எக்ஸ்ட்ரா, இவனுக்கு ஒரு ஜீன்ஸ் பேண்ட் ஒரு டிஷர்ட் எல்லாம் போட்டுருப்பான். மிஞ்சி போனா பைக் வாங்குவான். யோசிச்சு பாருங்க, 1/2 கிலோ தங்கம் போட்டிருப்பான். என்ன கணக்கு? சூப்பரான அற்புதமான இறைவனால் படைக்கப்பட்டவனுக்கு தான் உலகத்தினுடைய சட்டம் தெரியும் என்பதை இந்த ஒரு விஷயம் இதுவே என்னுடைய இறை நம்பிக்கை அதிகப்படுது. இது சாதாரண இதுதாங்க சூப்பர். ஆனா இது அடிதான் கிடையாது பெண்ணுக்கு. இந்த பெண்ணு 1 வாங்கிட்டு போதா, இந்த பெண்ணுடைய கணவன் 2 வாங்குவார். அங்க 3 இந்த 3 சரியாகும். கணக்கு பாருங்களேன். அது 6ஆ பிரிக்கிறது, நீ 4ஆ பிரிக்கிறது, 6ஆ பிரிச்சு முடிச்சு போடுறது இஸ்லாம். எவ்வளவு ஒரே சொல்றாங்க, சும்மா ஒரு பேருக்கு 2 கூட உன் பொண்டாட்டி 3 ஆச்சா, அவனுக்கு 1 கூட அவனுக்கு புருஷனுக்கு 2 ஆச்சா, 3 ஆச்சா, 3 ஆச்சா, சரியா போச்சுடா. இப்படி சொல்லிச்சு பாரு. அற்புதமான இந்த பாக பிரிவினைகள்ல இதுல பொலிசி சொல்ல மகவீட்டுக்கு அங்க வீட்டுக்கு இந்த வீட்டுக்கு சொல்லி அந்த பெற்றோரை அலைஞ்சி அவருடைய வாழ்க்கை நாசமா போகணும்னு நீங்க ஆசைப்படுறீங்களா? எங்கேயாவது முஸ்லிம்கள் முதியோர்களை பெரிய பிரமாண்டமாக நடத்துகிறார்கள். அனாதையாக இருக்கக்கூடியவர்களை அரவணைக்கிறதுக்கு நாம முதியோர்கள் நடத்துறோம். அதுல கூட அற்பமான மக்கள் தான் வந்தாங்க. வேற எங்கேயாவது முஸ்லிம்கள் தன்னுடைய பெற்றோர்களை அனாதைகளாக விட்டார்கள் என்று சரித்திரம் இருக்கிறதா? ஏன் காரணம் என்ன? அவனுக்கு 2 சலுகை கொடுக்கும் போது அவன் என்ன சொல்லுவான்? தாயை அப்படி கண்ணு கூட வச்சு பார்ப்பான். அதாவது கணவன் மனைவி பிரித்து விட்டார்கள் என்று சொன்னால் ஒரு கணவன் இல்ல மனைவி இல்ல 2 பேரும் பிரிஞ்சாச்சு, ஒட்டி இல்ல உறவு இல்லன்னு ஆயிடுச்சு. இப்ப கோர்ட் என்ன சொல்லுது? மாசம் மாசம் அந்த பெண்ணுக்கு நீ 1000 ரூபாய் கொடுக்க. எத்தனை நாளைக்கு கூட கொடுக்கணும்? அது புதுக்கே தான் இருக்கணும். இப்ப அவன் இந்த பிள்ளையோட விட்டு போயாச்சு, வேற ஒரு பொண்ணை திருமணம் முடிச்சிருப்பான். அந்த பொண்ணு முத பிள்ளைக்கு முடிக்கிறது ஒத்துக்குவாங்க. கூலி கட்டமா இருக்குது. அதே ஜீவன் அம்சம் சொல்லி விவாதத்து வாங்கின பிறகு ஒட்டியில உறவில ஆன பிறகு அதற்கு பிறகு என்ன முதல் கருவன்றை இருந்து பணம் சொல்லி ஒட்டு மொத்தம் ஒரு 5 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்துட்டு ஒரு 10 லட்சம் ரூபாய் வாங்கி கொடுத்து பணக்காரா இருந்தா ஒரு வீட வாங்கி கொடுத்து அந்த பிள்ளைய அனுப்பிச்சு வைங்க. முடிஞ்சு போச்சு. ஒட்டு இல்ல உறவு இல்ல. இது உனக்கு என்ன வலிக்குது? உங்ககிட்ட கொண்டு வரணும் நாங்க சொல்லல, அது உங்க விருப்பம். நீங்க கொண்டு வாங்க, கொண்டு வராமல் இருங்க, அதை நீங்க ஏற்றுக்கொள்ளுங்கள், ஏற்றுக்கொள்ளாமல் இருங்கள், அது உங்க விருப்பம். இஸ்லாம் மார்க்கத்துல இந்த சொல்லப்பட்ட இந்த ஜீவனாம்ச முறை என்பது சரியா தவறா? ஒரு 5 லட்சம் ரூபாய் ஒரு வீட கொடுத்தா, வீட கொடுக்காத 1000 ரூபாய் கொடுக்கலாம். 1000 ரூபாய் கொடுக்கிற சிறப்பு, வீடு கொடுக்கிற சிறப்பு. அதனால சட்டங்க ஈரானி பரிசீலனை ஆகி இஸ்லாம் சொல்லக்கூடிய சட்டத்தை
பொதுவாக ஆக்கி எல்லா மக்களையும் எடுத்துருவாங்க, கண்ணை ஊத்தி எடுத்துருவாங்க. ஒரு பெண்களாவது நீ சொல்லக்கூடிய பொசிஷன் சட்டத்துக்கு எதிராக கோரி கொடுக்குறாங்களா? அதான் ஆதரவா? நியூஸ் 18 மட்டும் தான் கொடுக்குறோம். நியூஸ் 18 யாரு? நியூஸ் 18 யாரு? பாஜகவுடைய செய்திகளை பரப்பக்கூடிய நியூஸ் 18 செய்தி. அதுல பணி செஞ்ச வேலையாட்களே அதை விட்டு விலகி ஓடிட்டார்கள். இது சங் பரிவாரத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மீடியாவாக இருக்கிறது என்று சொல்லி அதுல இருந்து செல்வி போட்டவர்கள் வெளில வந்தாங்க. அந்த நியூஸ் 18 இஸ்லாமிய பெண்கள்கிட்ட கருத்து கேட்டாங்க. கருத்து கேட்டது இஸ்லாமிய பெண்கள் என்ன சொல்லிட்டாங்களா? பொலிசியல் சட்டம் வேண்டும் என்று 76% பேர் சொல்லிட்டாங்க. உட்காந்து ஏசிக்கும் உட்காந்து அழகா பிளான் பண்ணி ரெடி பண்ணி எழுதிருக்காங்க. நியூஸ் 18 சரி, எந்த 18 இருந்தாலும் சரி, நேரடியாவா நாங்களே அழைச்சிட்டு போறோம். 1000 இஸ்லாமிய பெண்களை சந்திச்சு பேட்டி எடுக்கணுமா? எங்க தலைமையில் நாங்க கூட்டு போறோம். அது கேள்வி. பொலிசியல் சட்டத்தில் ஏற்கிறீர்களா, ஆதரிக்கிறீர்களா என்று கேட்டு பாருங்கள். வேதனையை கொட்டி குமிக்கிற அளவுக்கு இதான் இன்னொரு பொலிசியல் சட்டம். நாங்க என்ன 1450 ஆண்டுகளுக்கு முன்னாலே இஸ்லாம் வந்த இந்த சட்டம் என்பது மேன்மையாக இருக்கிறது, உரிமை தருகிறது. அப்புறம் எதுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு கோர்த்து வக்கீல அலையணும் அப்படின்னு சொல்லி அவர்கள் பேட்டி எடுக்கிற நிலையில் தான் இருக்கிறாங்க. சரியா? அதனால நீ போலியான அந்த நாங்க வந்து வரதுக்கு முன்னே கருத்து உருவாக்கத்தை உருவாக்குறது என்ன? கருத்து உருவாக்கம், எல்லா கருத்து உருவாக்கமும் எங்களுக்கு தெரியும், இஸ்லாமியர்களுக்கு புரியும், சிந்திக்கக்கூடியவர்களுக்கு அதெல்லாம் தெரியும். எத்தனையோ பகுத்தறிவாளர்கள் இன்றைக்கு அதை தெளிவாக புரிந்து வைத்திருக்கிறார்கள். அதனால உன்னுடைய கருத்து கணிப்பு என்பது போய் பித்தலாட்டம். இதுல பாருங்க, மணிப்பூர் எவ்வளவு பிளான் செய்யும். மணிப்பூர்ல அந்த 2 பேர்ல ஒருவருடைய பேர் மாளிகை, ஒரு பேர் போட்டு முஸ்லீம் சொல்லி அதை ஏஎம்ஐ தந்ததாக புதிய தலைமுறை போட்டுவிட்டு செய்தி சேனல பரப்பி விட்டாங்க. இவனுக்கு ட்ரெயின் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனே அது ஒரு முஸ்லீமை சேர்க்கணும். மணிப்பூர்ல பிரச்சனை வந்து அது ஒரு முஸ்லீமை சேர்க்கணும். அப்படி ஏஎம்ஐ வந்து தவறான போட்டுன்னு சொல்லி ஒரு ஆளை கண்டுபிடிச்சு போட்ட பிறகு ஏஎம்ஐ மன்னிப்பு கேட்டான். ஏஎம்ஐ உடனே புதிய தலைமுறை மன்னிப்பு கேட்காம ரிமூவ் பண்ணிட்டோம். ஒருத்தர் போன் பண்ணி கேட்கிறாரு, ஏன்னா இது அநியாயம் இல்லையா? ஒரு இஸ்லாமிய சமுதாயத்தின் மீது இல்லாத அவர்களுடைய பரப்புரிய அநியாயம் இல்லைன்னா நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம். போட்டு செய்தி போயிட்டா மக்கள் நம்பிப்பாங்க, எல்லாருக்கிட்டையும் போய் சேர்ந்துருக்குமே. அதை பத்தி கவலைப்பட மாட்டேங்காங்க. பாவிகள், அநியாயக்காரர்கள், அக்கிரமக்காரர்கள், முஸ்லீமாக தூக்க. மணிப்பூர் சம்பவத்தை செஞ்ச ஒரு முஸ்லீமா இருந்தா அவனை தூக்கில போடு. அனைத்து முஸ்லீம்களையும் ஏற்றுவாங்க. ஏன் நீ மற்ற மக்களை ஏமாத்துறதுக்கு, இந்து மக்களை ஏமாத்துறதுக்கு முஸ்லீம்கள் பேரை இழுத்து விடுற, ISIS இழுத்து விடுறது எல்லாம் முஸ்லீம் கிடையாது. முஸ்லீம் பேரை வச்சு மக்களை எப்படி கோட்சே இஸ்மாயில் பேரை வச்சு காந்தி சுட்டு தள்ளினாரோ, கோட்சே RSS சார்ந்தவர். ஆனா முஸ்லிம் பேரு உலகம் முழுவதும் பாதிச்சு. பாருங்க, இது மாதிரி இப்ப நீங்களே பாருங்க, இது இஸ்லாமியர்களுக்கு பாதிப்பா? ஒரு பாதிப்பு கிடையாது. என்ன, நீ வந்து பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதன் மூலியமாக இஸ்லாமியர்கள் அவர்களுடைய சொத்துக்களை திருக்குறான் சொல்றது மாதிரி பிரித்துக் கொண்டார்கள் என்று சொன்னால் இப்ப என்ன பண்ணுவோம்? ஒண்ணும் பண்ண முடியாது. பிரச்சனை வந்தா, இன்னைக்கு பிரச்சனை வந்தா கோர்ட்ல நீ பொது சிவில் சட்டம் பிரகாரம் தீர்ப்பு சொல்ற. இன்னைக்கு பிரச்சனை வந்தாலும் பொது சிவில் சட்டம் பிரகாரம் தான் நீ தீர்ப்பு சொல்லுகிறாய். அப்ப அதையும் மேட்டர் இல்ல, நாங்க பிரிச்சுக்கிட்டா எங்களுடைய காரியங்களை நாங்களே நடத்தி கொண்டால் உங்களால என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. இன்னைக்கு நாட்டில் எல்லா சட்டங்களும் சமமா இருக்கா? தமிழ்நாட்டில் விபச்சாரம் தடை செய்யப்பட்டதுன்னு சொன்னா இதுவே மும்பையில அனுமதிக்கிறான். ஒரு இடத்துல மது தடை, இன்னொரு இடத்துல மது விற்பனை அரசே விற்குது. ஒரு நாட்டில் சட்டங்களே சரியா இல்ல. கழிவறையை சுத்தம் பண்ணது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் தான் சுத்தம் செய்ய வச்சிருக்கீங்க. அதை மறுத்து எல்லா மதத்தவர்களும் வர மாதிரி பாரு. அது செய்யறதுக்கு திட்டம் இருக்குதா? நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி முடிப்போம், அவர்கள் ஆலயத்துக்குள்ள போக முடியல, வெளியில தான் நிற்கிறாங்க, கேட்டுக்கு வெளியில தான். அதுக்கு பொதுவான சட்டத்தை கொண்டு வா. யார் வேணாலும் ஆலயத்துக்கு வரலாம், யாரு வேணாலும்
எல்லா பணிகளையும் செய்யலாம். இரட்டை குவளை முறை இன்றைக்கும் இந்தியாவில் பல ஊர்களில் இருக்கிறது. அந்த இரட்டை குவளை முறையை தடுப்பதற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வா. தாழ்த்தப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு சட்டத்தை கொண்டு வா. சிறுபான்மையினருடைய உயர்நிலைக்கு ஒரு சட்டத்தை கொண்டு வா. கல்வியில சமநிலை இருக்குதா? பணக்காரனுக்கு ஒரு கல்வி, ஏழைக்கு ஒரு கல்வி. கோடி கோடியா வச்சிருக்கிற பணக்காரர் அவன் படிச்சு முன்னேறி வேற வேற நிலைக்கு உலகம் முழுவதும் போறான். அதை கஷ்டப்பட்டு அன்றாட கூலி தொழிலாளியாக ஒரு காய்கறி வியாபாரியா இருக்கிறான். அவனால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க முடியும். அதுக்கு சில திட்டங்கள் வச்சிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த இந்தியாவுடையும் எல்லாருக்கும் ஒரே கல்வி கொண்டு வாங்க. பணத்தினால் கிடையாது, கொண்டு வா பார்ப்போம். அரபு நாடுகள் இருக்கு. எவனா இருந்தாலும் ஒரே கல்வி, யாரா இருந்தாலும் பணக்கார ஏழை எல்லாரும் வச்சிருக்கிறாங்க. மருத்துவமனையில ஒரு பெரிய கோடீஸ்வரர் அரபி போய் சிகிச்சை எடுக்கிறான், அவனுக்கு ஒரே ட்ரீட்மெண்ட் தான். அங்கே கழிவறை சுத்தம் செய்யக்கூடிய அல்லது சமையல் பண்ணக்கூடிய சாதாரண ஒரு தொழிலாளியாக இருக்கக்கூடியவரும் அதே ஹாஸ்பிட்டல் போய் சிகிச்சை பண்ண ஒரே ட்ரீட்மெண்ட் தான். 2 பேருக்கும் பெரிய அதிபருக்கும் ஒரே ட்ரீட்மெண்ட், ஏழைக்கு ஒரே ட்ரீட்மெண்ட், ஒரே படிப்பு இப்படின்னு வச்சிருக்கிறான். நம்ம அதுக்கு கொண்டு வர வேண்டியதானே? எவ்வளவு படிப்புல முன்னேறும் நாடு, உலகம் முழுவதும் கல்வியை தாண்டி வளர்க்கக்கூடிய அளவிற்கு கல்வியில உயர்ந்த நிலைக்கு இந்தியா முன்னேறும். அந்த சட்டத்தை கொண்டு வா. கொண்டு வர முடியாத ஒரு சில பேர் தானே கோடி கோடி அடிக்கிறான். 40,000 ரூபாய், 1 லட்சம் ரூபாய். யாருங்க? எல்கேஜி படிக்கக்கூடிய பிள்ளைங்க எல்கேஜில சேர்க்கிறதுக்கு 1 லட்சம் ரூபாயில தவப்பனாரி, தாயாரி, பிஸ்கட், பண்ணு, சாப்பாடு வாங்கிட்டு வந்து 1.5 நாளுக்கு முன்னாடியே வந்து வரிசையில கியூ கட்டி தன்னுடைய பிள்ளையை சேர்க்கிறதுக்கு கிடக்குறானே. அதை சமப்படுத்தி, மதுவை சமப்படுத்தி, மதுவை தடை செய்யி, இந்த மாதிரி கொலைவாத பாவிகள் பெண்களை கற்பழிக்கக்கூடிய அந்த கற்பழிப்பை இலக்கி அரபு நாட்டு சட்டம் வேண்டும். எத்தனை இந்து பெண்கள் சொன்னார்கள், அரபு நாட்டு சட்டத்தை கொண்டு வாயா. திருவிழா கையை வெட்டி அவன் 100 வாட்டி திருடுவாங்க. ஒரு வாட்டி திருவிழா கையை வெட்டினா, மணி 8 வரைக்கும் வெட்டினா அப்புறம் திருடுவானா? அரபு நாட்டில் இந்த விபச்சாரம் செஞ்சா மரண தண்டனை குடி. நாங்க ஏத்துக்கிற மாதிரி எல்லாரும் ஏத்துக்கிறீங்க. அது முஸ்லிம்களுக்கு மட்டும் உங்க சட்டம் அப்படின்னு எல்லாத்துக்கும் குடியா? டோட்டல் ஆல் ஓவர் எல்லா மக்களுக்கும் கிரிமினல் சட்டம் சொன்னா திருநாள் எவ்வளவு வழக்குகளை காவல்துறையர்கள் கஷ்டப்பட்டு, கோவை காவல்துறை அதிகாரி, உயர் அதிகாரி மன அழுத்தம் தாக்க முடியாமல் தற்கொலை செய்து கொண்டார். இஸ்லாத்தில் அதுதான் வழி இருக்கிறது. எதுக்கு மன அழுத்தத்துக்கு எதுக்கு தள்ளப்படுகிறார்கள்? ஏராளமான குற்ற வழக்குகள் அரபு நாடுகளில் பார்க்க முடியுமா? ஒரு பெண்ணு ஓட்டல போன கூட மதிப்பா பார்ப்பாங்க. இப்ப இதெல்லாம் நீங்க கவனத்தில் வைத்து இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சட்டமே அனைவருக்கும் தானதாக வரக்கூடிய அளவுக்கு தகுதி வாய்ந்ததாக இருக்கிறது. ஏன்னு சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய அந்த மார்க்கம் தூய்மையான மார்க்கம், அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய அற்புதமான சட்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், தாரிக்கல் கிதாப் லா ரைப ஃபீஹி ஹுதல் லில் முத்தகீன். இது வேதம், இது எந்த சந்தேகமும் இல்லை, இறைவனை அஞ்சக்கூடியவர்களுக்கு இது நேர் வழியை காட்டும். அப்படிப்பட்ட அற்புதமான வேதத்தை வழங்கியிருக்கிறது. அந்த சட்டமே இன்றைக்கு உலகத்திற்கு போதுமானதாக இருக்கிறது. அதனால பொது சிவில் சட்டம் என்று நாங்கள் கருத்து கேட்கிறோம், அதை கேட்கலாம், இதை கேட்கிறோம் சொன்னால் சோவியத் யூனியன் எப்படி துண்டு துண்டாக பிளந்து ரஷ்யா, உக்ரைன் எல்லாம் சோவியத் யூனியன் ஒரு இதாக இருந்தது. அவங்க இதே மாதிரியாக பொது சிவில் சட்டம் கொண்டு வந்ததனுடைய காரணத்தினால் துண்டு துண்டாக போகக்கூடிய நிலையெல்லாம் இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கு இது சம்பந்தமாக சமூக ஆய்வாளர்கள் எல்லாம் மீடியாக்களில் செய்திகளாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். வேற்றுமையில் ஒற்றுமை என்ற இந்த இந்திய நாட்டுடைய அந்த பன்முக தன்மையை அனைவரும் சேர்ந்து இந்தியாவுடைய அந்த உயர் நிலையை உலகத்திற்கு உயர்த்தக்கூடியவர்களாக இருப்போம். மதத்தின் பேரினால், குலத்தின் பேரினால் மக்களை பிரிவினை ஏற்படுத்தி ரத்தம் குடிக்கும் ரத்த காட்டேரிகளிடமிருந்து இந்திய நாட்டை காப்போம் என்று கூறி அதற்காக அனைவரும் பாடுபட வேண்டும் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி. இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.
மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்.